அதனால பார்த்தீங்கன்னா, இவைங்கள வந்து நம்ம வந்து குடல் ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய அளவுல பண்ணிக்கலாம். இவைங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு மினரல்ஸ்ல போயிரும். மினரல்ஸ் பொறுத்தளவுக்கு கால்சியம், இரும்புச்சத்து, மேக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த இதுல பார்க்கலாம். கால்சியம் பொறுத்தளவுக்கு எனக்கு என்னோட வெயிட்டுக்கு 100 மில்லிகிராம்ஸ் தேவை. ஸோ, இதுல கால்சியம் அதிகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கேழ்வரகுல இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன். 15% கேழ்வரகு ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து 10% கேழ்வரகு ஏன் யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த ஒரு காரணத்துக்காக தான். நம்ம 10% யூஸ் பண்றப்ப நம்ம ஒரு 150 கிராம் சாப்பிடுவோம். இல்ல சம்திங் அது சாப்பிடுவோம்னா, பாஸ்பரஸ் இதுல அதிகமா இருக்கு. ஸோ, இதுல வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அயர்ன் அதாவது இரும்புச்சத்து பார்த்தீங்கன்னா 10 மில்லிகிராம் வேணும். அதுல 8 டூ 10 வேணும். அதுல கம்பு வந்து நான் 100 கிராம் சாப்பிட்டாலே போதும். எனக்கு தெரிஞ்சு நான் என் ஒய்ஃப் கிட்ட ப்ரிப்பேர் பண்றது என்னன்னா, கம்பு சாப்பிடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்களுக்குலாம் வந்து அயர்ன் குறைபாடுன்னு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சு பெண்கள் அதாவது என்னுடைய கூட பிறந்த பெண்கள், கூட பிறக்காத பெண்கள், என்னோட ஒய்ஃப் எல்லாத்துக்கும், என்னோட அம்மா, என்னோட பெண்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். கம்பு வீட்ல இதுல சேர்த்திக்கங்க. கம்புனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். பெண்கள் வந்து அவிங்க அவிங்க இரும்புச்சத்து குறைபாட்டால தான் அவிங்க மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சஃபர் ஆகுறாங்க. நான் என்னோட வீட்ல பார்த்தேன். ஸோ, அதனால எல்லா மக்களும், எல்லா பொதுமக்களும், எல்லா பெண் இனங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இது தமிழ் அப்படிங்கிறதுல இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பெண்களும் இரும்பு சத்த சேர்த்துக்குங்க. ஒரு 100 கிராம் கம்புல வந்து 80 எனக்கு தேவையான 8 கிராம்ஸ் கிடைக்குது அப்படின்னா, நீங்கலாம் 50 டூ 70 தான் இருப்பீங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. இரும்பு சத்து அதிகமா சேர்த்திக்கங்க. உங்களுக்கான இரும்பு சத்து மிகப்பெரிய அளவுல வந்து அதோட நற்பயன்கள்லாம் ஒரு வீடியோவா நான் போடுறேன். அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் இங்க டேக் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னீசியம். மேக்னீசியம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து நம்மளுக்கு ஒரு உத்வேகத்த குடுக்குறது பார்த்தீங்கன்னா, மேக்னீசியம். மேக்னீசியம் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எதுல உதவும் அப்படின்னா, உணவுலருந்து சக்தி எடுக்கிறதுக்கும், உடல் சோர்வு, தசைப்பிடிப்பு இது மாரி எந்த ஒரு பிரச்சனையும் வராம, தசைகள் நல்லா வேலை செய்றதுக்கு, நரம்பு சிக்னல்கள்லாம் ஏன்னா மூளை சொல்றத வந்து நரம்பு மூலமா தான் சிக்னல் அவங்க குடுப்பாங்க. ஸோ, அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் குறையறதுக்குலாம் நல்லா உதவியா இருக்குங்க. மேக்னீசியம் சேர்த்திக்கங்க. மேக்னீசியம் பொறுத்த அளவுக்கு 700 மில்லிகிராம் தான் தேவை. அது கோதுமையில அதிகமா இருக்கு, கம்புல அதிகமா இருக்கு. நான் அதான் சொன்னேன்ல, அரிசி ஏன் முதன்மை உணவு ஆச்சுங்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜி தருது. அவ்வளதான். எனர்ஜி. அப்புறம் தேவையான சத்துக்கள்லாம் தருது. 8% தான் தருது மக்களே. 100% இருந்தா தான் நம்மளால நல்லா இருக்க முடியும். அடுத்து பொட்டாசியம். பொட்டாசியம் பொறுத்தளவுக்கு 4700 மில்லிகிராம் தேவை. நம்ம வந்து பொட்டாசியத்துக்கு நெறைய இருக்கு. பொட்டாசியம் உணவுகள்லாம் நான் வந்து தானியங்கள் வகை, அதாவது உணவுப் பொருட்கள் வழியாவும் போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் பேஸ்டாவும் போடுப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த